ஏதாச்சும் நீங்க சொல்லணும் அப்டின்னா, தம்ஸ் அப் குடுங்க. ஓகேவா? அன்மியூட் பண்ணீங்கன்னா, கிளாஸ் வந்து நடுவுல டிஸ்டர்ப் ஆகும். டவுட் ஏதாச்சும் இருக்குன்னா, லாஸ்ட்ல வந்து Q&A இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். கிளியர்? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? குட். ஆடியோ, வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கும்னு நம்புறேன். ஓகே. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன் வந்து ஏன் வருது? அத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் கிளாஸஸ் எதுவுமே அட்டெண்ட் பண்ணல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றீங்க அப்டின்னா, என்னோட நேம் வந்து சுகன்யா தங்கவேல். நான் ஹீலர் அண்ட் லைஃப் கோச்சா இருக்கேன். நான் பீப்பிள்க்கு யாரெல்லாம் லைஃப்ல வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் குடுத்து, அவங்களோட கோலுக்காக ப்ராக்டிகல் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டா அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. இன்னைக்கு நம்ம இந்த வெபினார்ல என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்னா என்னது? ஸ்ட்ரெஸ்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கு என்னலாம் முக்கியமான 6 ரீசன்ஸ் என்னன்னு பார்ப்போம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா ஒரு 5 ஸ்டெப் சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபைனலா ஒரு பிராக்டிகல் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். கிளியர்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு புரிஞ்சுதா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல. யாராச்சும் அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். இல்ல சேட்லயும் போடலாம். ஸ்ட்ரெஸ்னா, நீங்க சொன்னீங்களே எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆவீங்கன்னு ஓகே. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு என்னது? அத வந்து எப்படி நீங்க சொல்லலாம்? மன அழுத்தம்னு நம்ம சொல்றோம்ல. ஏன் வந்து மன அழுத்தம் வருது? எத வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம்? யாராச்சும் சொல்றீங்களா? 1 பெர்சன். சேட்ல சொல்லுங்க. இல்ல அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா அந்த அவேர்னஸ் ஃபர்ஸ்ட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம். அந்த விஷயம் வந்து அதே மாரி போகாதப்ப நமக்கு டென்ஷன் ஆகுது. ஓகேவா? டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதெல்லாம் வருது. ஓகே. பட் ரியலா மைண்ட் வந்து பிளாக் ஆகுற மாரி ஃபீல் ஆகும். ஓகேவா? பட் ரியலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன் வந்து நம்ம பார்ப்போம். கரெக்ட்டா? இப்ப காலையில நம்மளோட டே டு டே லைஃப் வந்து ஒரு மாரி இருக்கும். மத்தியானம் ஒரு மாரி இருக்கும். ஈவினிங் ஒரு மாரி இருக்கும். ஒரு நாளையில நம்ம பலவிதமான சிச்சுவேஷன பார்ப்போம். அந்த சிச்சுவேஷன நம்மளோட மைண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து, நம்மளோட பாடி இருக்குல்ல, அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்றத தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். சிலர் வந்து ஈஸியா எடுத்துப்பாங்க. அதே சிச்சுவேஷன் தான் இருக்கும். அதே 8 மணி நேரம் தான். அதே மாரி தான் காலையில ஆஃபீஸ் கிளம்புவாங்க, ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, காமா கிளம்பி ரெடி ஆகி போவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஆயி, ரொம்ப பதட்டமாயி, டென்ஷன் ஆயி, அவங்க எப்ப பாருமே அவங்களோட மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஏன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரே சிச்சுவேஷன் தானே இருக்கு. அப்புறம் ஏன் இதுல சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களோட மைண்டும், அவங்கவங்களோட பாடியும் அந்த சிச்சுவேஷன எப்படி பாக்குது? எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுதோ, அத பொறுத்து தான் ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகுது. ஓகேவா? ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு புரிஞ்சதுல? கிளியர்? ஒரு சிச்சுவேஷன நம்மனால வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்போ ஒரு பயம் வருதோ, ஓகேவா? ஃபியூச்சர நெனச்சு இப்பயே இன்னைக்கே வந்து நாளைக்கு என்ன நடக்கும்? 10 இயர்ஸ் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படியே இருந்தா லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிச்சுவேஷன நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின்ல வந்து எப்ப பாரு ஒரு டேட்டாவ போட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல. அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சதா? நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே ஒரு சில சிச்சுவேஷன்ஸ வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம். அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளோட மைண்டும், பாடியும் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது? அதுக்கு வந்து எப்படி ஒத்து போகுது, அடாப்ட் ஆகுது, அத பொறுத்து ஒரு சிலர் அத ஈஸியா கடந்துருவாங்க. ஓகே. இது இப்படிதான். இது நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சவங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. பட் அத எப்படி ஹேண்டில் பண்றது? புதுசா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஓகேவா? அது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டில் பண்றோம்? இல்ல நம்ம இனிமே நடக்க போறது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அது புதுசு நமக்கு. ஸோ, அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்குது. ஓகேவா? இது எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்கள போய் நம்ம மீட் பண்ணணும் இன்டர்வியூல அந்த மாரி விஷயங்களாவும் இருக்கலாம். இல்ல நமக்கு ஏதோ ஒரு இந்த டைம்க்குள்ள இத முடிக்கணும். இப்ப இந்த டெட்லைன் வந்துருச்சு. இல்ல இப்ப இந்த ஏஜ்ல கல்யாணம் ஆகணும் அப்டின்னா, ஒரு இத்தன வயசுக்கு மேல ஆகுது அப்டின்னாலே என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஏன்? அதுல ஒரு டெட்லைன் இருக்கு. அப்ப அத நெனைக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? பயம், கவல, டென்ஷன் அதெல்லாம் எப்படி வருது? ஒரு சிச்சுவேஷன நம்ம திங்க் பண்றோம். இது இப்படி நடந்தா என்ன ஆகும்? நடக்காமலே போயிருச்சுனா என்ன ஆகும்? அப்டின்னு சொல்லிட்டு திங்க் பண்றோம். திங்க் பண்ணோனே நமக்கு என்ன ஆகும்? பயம் வரும், கவலை வரும், பதட்டம் வரும். இந்த மாரியான எமோஷன்ஸ்லாம் கிரியேட் ஆகும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த எமோஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து
ஸ்ட்ரெஸ்ஸாக க்ரியேட் ஆகும். நம்மளோட ஹார்ட் படபடன்னு ஆகுறது, ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கிறது, பாரமாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறது எப்போனா, ஒரு சுச்சுவேஷன் ஒன்றா நடக்க போறது, இன்னைக்கு நடக்க போறது, இல்ல 10 வருஷம் கழிச்சு நடக்க போறது. இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்ப ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அப்ப உங்களுக்கு பயம், கவலை எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து உருவாகும். கிளியர்? ஸோ, இங்க ப்ராப்ளம்ங்கிறது ஓப்பனா எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படி கிடையாது. அத நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் லைஃப்ல நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷனும் எப்படி பார்க்குறோமோ, அத பொறுத்து தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோட ரேட் வந்து மாறும். ஓகேவா? பொதுவா ஸ்ட்ரெஸ்ஸ வந்து 2 டைப்ஸ்ல வந்து சைக்காலஜில சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்லயே பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னா இருக்கு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகேவா? இது யாரெல்லாம் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க? ஹார்ட் குடுங்க பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்லயே பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் கூட இருக்கா அப்படின்னு இப்ப தான் கேள்விப்படுறீங்களா? எஸ் இருக்கு. நம்மளோட ஏன் அப்படின்னா, பிரெயினுக்கு வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த சிச்சுவேஷன் அப்படிலாம் தெரியாது. ஓகேவா? ஒரு புதுசா எதெல்லாம் பாக்குதோ, அது எல்லாமே ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணியே தான் ஆகும். அதுல எந்த மாற்றமுமே இல்ல. பட் எதெல்லாம் நம்ம வளர்ச்சிக்கு உதவுதோ, அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அத வந்து நீங்க எதுக்குமே அத பத்தி நீங்க கவலையே பட வேணாம். அத வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம். ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், கவலைப்படுறேன்னா பண்ணவே தேவையில்ல. ஏன்னா பிரெயினோட ரியாலிட்டியே அதுதான். புதுசா ஒரு விஷயத்த பழகுறோம்னா, அது ஸ்ட்ரெஸ்ஸ கிரியேட் பண்ணியே தீரும். அப்ப அது நம்ம வளர்ச்சிக்கு உதவுது அப்படின்னா, அது ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அத பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்ல. பட் செகண்ட் ஒன்ன நெனச்சு நீங்க கண்டிப்பா அவேர்னஸோட இருக்கணும். அதுக்கு நீங்க கேர் குடுக்கணும். ஏன்? நம்மளையே பாதிக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஸ்ட்ரெஸ் என்னது? நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். அத வந்து நம்ம கேர் குடுக்கணும். அதுக்காக நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதுலருந்து வெளிய வரதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? இதுதான் பேசிக்கா இருக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். கிளியர்? எக்ஸாம்பிள்க்கு நம்ம நம்மளோட இலக்கோ, இல்ல நம்ம இதெல்லாம் அடையணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறோம் அப்படின்னா, அத நெனச்சு ஸ்ட்ரெஸ் வருதுன்னா, ஓகே. ஏன் வருது? இதுவரைக்கும் நம்ம அதெல்லாம் பண்ணல. இவ்வளோ பணத்த வந்து இப்போ ரூ. 1,00,00,000 நம்ம சம்பாரிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம்னா, இதுவரைக்கும் நம்ம அந்த காச பார்த்ததில்ல. ஓகேவா? இவ்வளோ நாளா நமக்கு மேரேஜே ஆகல. மேரேஜ் ஆகுமா? ஆகாதான்னு தெரியல. ஏன்? இதுவரைக்கும் நமக்கு மேரேஜ் நடக்கல அப்படின்னா, அப்ப இது நடக்குமா? நடக்காதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும். ஸோ, அது ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வர்றது பாசிட்டிவ் தான் அப்படின்னு நினைச்சுட்டு நீங்க எப்போ மூவ் ஆன் ஆகுறீங்களோ, அப்ப அந்த அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு பாதிக்காது. இது வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இது நடக்கும் தான். ஆமா, பயமா தான் இருக்கும். முதல் தடவை இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றப்ப பயமா தான் இருக்கும். புதுசா ஒருத்தவங்க நம்மள உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்கன்னா, பயமா தான் இருக்கும். இது வந்து நார்மல். அத எப்ப நீங்க ஓவர் கம் பண்றீங்களோ, அது வந்து பாசிட்டிவ். அதுவே, ஐயோ! இவ்ளோ இருக்கே படிக்கிறதுக்கு, இதெல்லாம் நான் எப்ப முடிப்பேன்னு தெரியலையே, எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலையே, நம்ம நடக்கிறத விட்டுட்டு உட்கார்ந்துட்டோம். அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்காம ஸ்ட்ரெஸ்லயே உட்கார்ந்துட்டோம், மூழ்கி போயிட்டோம், கவலையிலேயே ரொம்ப அதிகமா இருக்கோம் அப்டின்னா, அது கண்டிப்பா நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். என்னால இவ்ளோ பணம் சம்பாரிக்க முடியுமான்னு தெரியல. இன்னும் 20 வருஷம் தான் இருக்கு, 10 வருஷம் தான் இருக்கு. நான் இன்னும் சேமிப்பே எதுவுமே வச்சுல. அப்டி இப்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எந்த முயற்சியுமே பண்ணாம, மூவ் ஆன் ஆகாம உங்களையே பாதிக்கிற மாரி எப்ப நீங்க மாத்திக்கிறீங்களோ, அது கண்டிப்பா நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு? யாருக்கெல்லாம் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு இப்ப கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ் அத மட்டும் போடுங்க. பிளஸ் இல்லன்னா மைனஸ். ஷார்ட் மெசேஜ். நான் தெரிஞ்சுக்கிறேன். யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், யாரெல்லாம் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க? ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? போத். ஓகே. சம்டைம்ஸ் பாசிட்டிவாவும் இருக்கும். சம்டைம் நெகட்டிவாவும் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா நேரமும் அது வந்து அந்த அந்த சூழல பொறுத்தது. சின்ன விஷயம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னா, நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போயிருவோம். பெரிய விஷயம், இதுக்கு முடிவு எப்ப கிடைக்கும்னே தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த முடிவு கிடைக்கிற வரைக்கும் அத பத்தியே சிந்திச்சு அதுல வந்து மூழ்கி போயிருவோம். கரெக்ட்டா? ஸோ, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறத அவேர்னஸோட பார்க்கணும். ஜென்ரலா எனக்கு டென்ஷனா இருக்கு, கவலையா இருக்குன்னு அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கைய நினைச்சு கவலைப்படுறோமா? ஆமா, நம்ம முன்னேற்றத்த பத்தி தான் நினைக்கிறோம் அப்படின்னா, அது பாசிட்டிவ் தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிய வந்து நம்ம பார்க்கணும். கிளியர்? நெக்ஸ்ட். ஸோ, இதுல என்ன அப்டின்னா, சின்ன அளவ பொறுத்து தான். கம்மியா தான் வருது அப்டின்னா, நீங்க அத பொறுத்து ஸ்டெப் எடுத்துட்டீங்கன்னா, அது சால்வ் ஆயிரும். பட் அத பத்தியே அதிகமா நெனச்சுட்டு இருந்தீங்க அப்டின்னா, உங்கள பாதிக்கும். ஸோ, அது உங்களோட அளவு பொறுத்தது. எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அத பொறுத்தது. ஓகேவா? நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கு முக்கியமா 6 காரணங்கள் நான் சொல்றேன். ஓகேவா? என்னென்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முக்கியமான ஏரியாஸ்லாம் என்னது? கெரியரா இருக்கலாம். கெரியர்ல ஒருவேள கரண்ட் ஜாப்ல ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கலாம். ஃபியூச்சர்ல நம்மளோட ஜாப பத்தின பிரச்சனையா இருக்கலாம். இல்ல காசு விஷயம். முக்கியமான விஷயம் என்னது? மணி.
இப்ப இருக்கிற மணியா இருக்கலாம். இல்ல ஏற்கனவே இருக்கிற கடன் தொல்லையோ, இல்ல இனிமேல் சம்பாரிக்க வேண்டிய மணி, இத பத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகலாம். ரிலேஷன்ஷிப், கரண்ட்டா இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஃபியூச்சர் நெனச்சு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்த பத்தியும் அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது. இல்லன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா வைக்கிறோம் நம்ம எல்லார் மேலயும். அடிக்கடி நம்ம ஏமாறுறோம். அத நெனச்சு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆவோம். இதெல்லாம் வந்து காமனா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுற ஏரியாஸ். அது ஒவ்வொன்ன பத்தியும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வொர்க் அண்ட் கெரியர் பிரஷர்ல எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு வேலைய சொன்ன டைம்க்குள்ள முடிக்கல, நல்ல டெட்லைன் வந்துருச்சு அப்டின்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா வரதான் செய்யும். அப்புறம் நம்மளோட டைம மீறி ஓவர்லோடா நம்ம வொர்க் பண்றோம். நம்மள ரொம்ப அதிகமா படுத்துறாங்க. அதாவது நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்றத விட அதிகமா நமக்கு வொர்க் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். அப்புறம் என்னது? பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து இப்ப 10 பேரு வொர்க் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்மள என்ன பண்ணுவாங்க? கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள விட நம்ம பெட்டரா பண்ணலையோ! பெட்டரா பண்றதுக்கு இன்னும் நம்ம உழைக்கணுமோ! அப்டி இப்டின்னு சொல்லிட்டு, இல்ல நம்மளோட கெரியர்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு நம்ம இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ! இன்னும் நெறைய கத்துக்கணுமோ! நம்மளுக்கு நாலேட்ஜ் இல்லையோ! அப்டின்லாம் நம்ம எப்ப கெரியர்ல இந்த மாரி விஷயங்கள பத்திலாம் சிந்திக்கிறோமோ, நம்ம கிட்ட இல்லாத விஷயம், நமக்கு பழக்கப்படாத விஷயத்த பத்தி நம்ம அதிகமா சிந்திக்கும்போது, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வரும். கிளியர்? ஃபினான்ஷியல். ஃபினான்ஷியல்ங்கிறப்ப என்னது? மணி. நமக்கு வந்து வந்துட்டே இருக்கிற பணம் திடீர்னு நின்றுச்சு. இல்ல பத்தாம இருக்கும்போது ஃபியூச்சர நெனச்சு நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா கவல, பயம் எல்லாமே வரதான் செய்யும். ஏன்? மணிங்கிறது நம்மள அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு அங்கமா இருக்கு. அது டெய்லியுமே நம்ம ஃபேஸ் பண்றோம். மணிய வச்சு தான் நம்ம எல்லா பொருளையும் வாங்குறோம். நமக்கு வேணுங்கிற எல்லாமே எத சார்ந்து தான் இருக்கு? மணிய சார்ந்து தான் இருக்கு. ஸோ, ஃபினான்ஷியல்ல எங்கேயாச்சும் நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறோம் அப்டின்னா, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். ரிலேஷன்ஷிப். நம்ம யாருமே இங்க வந்து எப்படி தனியான ஆள் கிடையாது. கண்டிப்பா அப்பா, அம்மா கூட இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், இல்ல நம்மளோட பார்ட்னர் கூட இருப்போம். யாரோ ஒருத்தர் கூட நம்ம இருக்க தான் செய்வோம். அதே மாதிரி அவங்க எல்லாருமே எல்லா நேரத்துலயும் நமக்கு புடிச்ச மாரியே நடந்துப்பாங்களா? அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம குழந்தைங்க ஒரு வேள சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் நமக்கு புடிச்ச மாரி நடந்துக்க மாட்டாங்க. ஒய்ஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நம்ம ஒரு வேள முன்னேறணும்னு நெனைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னேறாம இருப்பாங்க. என்ன வேணாலும் இருக்கலாம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன எல்லா டைமும் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப எப்பலாம் நமக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகலையோ, அப்ப நம்மளோட எமோஷனலா என்ன ஆகும்? நம்ம அஃபெக்ட் ஆவோம். அப்ப கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா நம்ம என்னது? தனி ஆள் கிடையாது இந்த உலகத்துல. நம்மள சுத்தி யாரோ ஒருத்தராச்சும், 2 பேராச்சும், 3 பேராச்சும் இருப்பாங்க. அவங்க கூட எப்பலாம் நமக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதோ, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வரும். ஏன்னா, நம்ம எமோஷனலா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தரோட ரிலேட் ஆயி தான் இருப்போம். கனெக்ட் ஆயி தான் இருப்போம். அவங்க கூட நமக்கு வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா, ஸ்ட்ரெஸ் ஆக தான் செய்யும். ஓகே. இதுவரைக்கும் கிளியரா? ஃபாஸ்ட்டா போறேனா? ஓவர் திங்கிங். ஓகே. நம்ம ஃபியூச்சர நெனச்சு, எப்பலாம் வந்து நமக்கு பயம் வருது, இல்ல கவல வருது, நெகட்டிவா தாட்ஸ் வருது அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா நம்ம என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்? ஃபியூச்சர் வந்து நம்ம இன்னும் பார்க்கல. அது வந்து எப்படி ஆகும்? என்ன ஆயிருக்கும்ன்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு தெரியாது. பட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் போயிட்டே இருக்கும்போது, கவல வந்து கண்டிப்பா வரும். நம்ம ஏஜ் அதிகமாகுறப்ப, இல்ல வேற யாராச்சும் வந்து சீக்கிரமா சக்சஸ் ஆகுறத பார்க்குறப்ப, எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? நம்மளோட லைஃப அவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம இதெல்லாம் சாதிச்சுருவோமா? நமக்கு இப்பவே வந்து இந்த ஏஜ் ஆயிருச்சே! இதெல்லாம் நம்ம பண்ணிருவோமா? அதுவரைக்கும் நம்ம இருப்போமா? இருக்க மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா திங்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபியூச்சர நெனச்சு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆவோம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். நெக்ஸ்ட்டு ஹெல்த். ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது நம்ம இப்ப கரண்ட்டா ஏதோ நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, நீங்க அதனால என்ன ஆகும்? கண்டிப்பா நம்ம நெகட்டிவ் ஒரு மோடுக்கு வந்து நம்ம போயிருவோம். பட் நம்ம இப்படியே இருந்துருவோமோ! இதுலருந்து வெளிய வர மாட்டோமோ! அப்படின்னு நீங்க எப்போ ஓவர் திங்க் பண்ணி உங்களோட எண்ணங்கள் மூலியமா நெனச்சுட்டே இருக்கீங்களோ, அதுவே வந்து இன்னொரு ஹெல்த் இஷ்யூவா ஆயி ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் அதிகமாயிரும். ஓகேவா? ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் பாதிச்சுச்சுன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கும். கண்டிப்பா. அப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். எப்படி ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒருத்தவங்க கூட நம்ம எப்பயுமே இருக்கோமோ, ஹெல்த் வந்து அதே மாரி தான். நம்ம ஹெல்த் எப்ப அஃபெக்ட் ஆகுதோ, அப்ப நம்ம டே டு டே லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா அத நெனச்சு நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும். 6த் வந்து ஹசன் சொன்ன மாரி, ஹை எக்ஸ்பெக்டேஷன் இல்லன்னா லேக் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ எல்லாமே நம்ம நெனச்ச மாரியே தான் நடக்கணும். நான் இப்படி போணும்னு நெனச்சேன்னா, அது இப்படியே தான் நடக்கணும். ஒருத்தவங்க என்ட்ட இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்ச மாரியே தான். இது வந்து இயல்பு. மனுஷங்களோட இயல்பே அப்படிதான். நம்ம வந்து எப்படி இருக்கோம்லாம் கிடையாது. பட் நம்மள சுத்தி இருக்கவங்க, நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா, நமக்கு புடிச்ச மாரி தான் நடக்கணும். நம்ம எதிர்பார்க்கிற மாரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே நெனைப்போம். அது இயல்பு தான். ஏன்னா நமக்கு புடிச்ச மாரி நடந்தா தான் நம்ம கம்ஃபர்டபுளா இருப்போம். பிரெயின் எனக்கு எப்பயுமே எப்படி ஒர்க் ஆகும்? அத வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்க தான் பார்க்கும். அது சார்ந்த சிச்சுவேஷன் தான் நடக்குதான்னு சொல்லிட்டு உங்கள வந்து கிராஸ் செக் பண்ணிட்டே இருக்கும். அதனால எப்பலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனோட
வெளிய இருக்கிற மனுஷங்க கிட்டயோ, இல்ல சூழல்கிட்டயோ நம்ம இருக்கமோ, கண்டிப்பா அது சார்ந்து நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கும். இதுதான் வந்து மேஜரா நம்ம ஸ்ட்ரெஸ் உருவாகுறதுக்கான 6 காரணங்கள். கிளியர்? இது இல்லாம யாராச்சும் வேற ஏதாச்சும் புதுசா, இல்ல இது இல்லாம எனக்கு இது சார்ந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு மேம் அப்டின்னா, நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு இப்ப சேட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்டி வேணாலும் இருக்கலாம். ஒரு சிச்சுவேஷன் இந்த சிச்சுவேஷன் நடக்கிறப்ப எனக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிருது. இல்ல இந்த பெர்சன பார்த்தாலே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இல்ல நான் இந்த ஒரு ஹேபிட் இந்த மாரி ஒரு பழக்கவழக்கம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அத பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஓகேவா? எதுக்கெடுத்தாலும் பயப்படுறேன். அத நெனச்சா ஸ்ட்ரெஸ். தாட் இல்ல ஓவரா ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் வந்து குடும்பத்துக்கு ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கேன். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க உணர்றீங்க அப்டின்னா, சாட்ல சொல்லுங்க. ஏன் இத கேட்கிறேன் அப்டின்னா, நம்ம எதனால ட்ரிகர் ஆகுறோம் அப்டின்னு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அவேர்னஸ் இருக்கணும். அப்பனா தான் அத வந்து நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். நமக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம்னே தெரியாம, நம்ம வந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அத கண்டுக்காமலே விட்டுட்டோம்னா, நம்ம இருக்கோம்ல, நம்மளே வந்து அந்த மாரி ஒரு பெர்சனா ஃபியூச்சர்ல மாறிருவோம். இவன் வந்து எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவான், அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆயிரும். இது யாரெல்லாம் கேள்விப்பட்டுருக்கீங்க? இவனுக்கு இதே தான் வேலை, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவான், எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆயிருவான், அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களோட ஐடென்டிட்டியா மாறிரும். அது மாறக்கூடாது அப்படின்னா, நான் இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். நான் இந்த மாதிரிலாம் நடந்தா எனக்கு கோவம் வருது, டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற அவேர்னஸ் உங்களுக்குலாம் இருக்கா? இருந்துச்சுன்னா தம்ஸ் அப் குடுங்க. இருந்துச்சுன்னா, நான் இப்ப 6 சொன்னது இல்லாம எனக்கு வேற ஏதாச்சும் இருக்குன்னா, அதையும் சாட்ல சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொன்னது இல்லாம எனக்கு வந்து வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, சாட்ல சொல்லுங்க. இருக்கா? இல்லையா? ஓகே. இப்படி இல்லைனாலுமே, நீங்க எதுக்காக ட்ரிகர் ஆகுறீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கணும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அதுவே உங்களோட ஐடென்டிட்டியா மாறிரும். இவன் வந்து இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுகுறவன், எதுக்கு எடுத்தாலும் ஒரு டென்ஷன் ஆயிருவான், எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மள அந்த ஐடென்டிட்டியாவே மாத்திருவாங்க. அப்ப நம்மளும் அதே நம்பி, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிருவீங்க. கடைசி வரைக்கும் அதுலருந்து வெளிய வர முயற்சி பண்ணீங்கனாலும் வரவே முடியாது. கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட லைஃப எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 3 ஏரியா ஆஃப் லைஃப வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் பீஸ். மைண்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்? ஃபர்ஸ்ட் நமக்கு தாட் தானே வரும். இது நடக்குமோ? நடக்காதோ? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி மென்டல் பீஸ் வந்து போயிரும். மன அமைதி வந்து கெட்டுரும். அப்ப அது கெடும்போது என்ன ஆகும்? நம்ம ஓவர் திங்க் பண்றோம், டென்ஷனா இருக்கும்போது யார் வந்து பேசினாலும் என்ன ஆகும்? கோவம் வரும். நமக்கு வந்து நம்மளே எதையோ ஒண்ணு பத்தி திங்க் பண்ணிட்டே இருப்போம். அப்ப யாராச்சும் வந்து நம்ம கூட சின்ன கேள்வி கேட்டா கூட என்ன ஆகும்? இரிட்டேட் ஆகும். "தயவு செஞ்சு அந்த பக்கம் போறியா? நானே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லுவோம். இரிட்டேட் ஆகும், கோவம் வரும். ரொம்ப எனக்கு ஏதோ ரொம்ப பொறுப்பா இருக்கு. நான் ரொம்ப இத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் நம்ம பேச வந்தா கூட கோவம் வரும், இரிட்டேட் ஆகும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். பாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கும். படுத்துக்கலாமா? இல்ல எந்த வேலையுமே பண்ணணும்னு தோணாது. கை கால்லயே வந்து ஒரு மாரி எனர்ஜியே இல்லாத மாரி. இது யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எதுக்குன்னே தெரியாது. ஆனா டயர்டா இருக்கும். அ தூங்கணும்னு நெனைப்போம். ஆனா தூக்கம் வராது. ஓவர் திங்கிங்கா இருக்கும். என்னன்னே தெரியாது. ஆனா நல்லா தான் இருப்போம். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு எனர்ஜிட்டிக்காவே இல்லாத மாரி ரொம்ப லோவா ஃபீல் பண்றது, டயர்டா இருக்கிறது, இதெல்லாம் வந்து என்னன்னா, உள்ள நீங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவர் திங்கிங், ஆங்கர், இரிட்டேஷன்லாம் வருதுல்ல. இந்த மாரிலாம் நம்ம இருக்கோம்னா, கண்டிப்பா பாடில இந்த மாதிரியான வெளிப்பாட வந்து நம்ம பார்த்துருப்போம். எதுக்குன்னே தெரியாது. சலுப்பா இருக்கும், டயர்டா இருக்கும். ஓகேவா? இந்த மாரிலாம் ஃபீல் பண்றோம்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மள அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னு அர்த்தம். கிளியர்? எப்ப நீங்க வந்து இத வந்து சீரியஸா எடுத்துக்கணும் அப்டின்னா, ரொம்ப நாளாவே நான் இப்படிதான் இருக்கேன். ரொம்ப நாளா இருக்கீங்கன்னா, அது வந்து நம்மகிட்ட பேட்டர்னா ஃபார்ம் ஆயிரும். ரொம்ப நாளா, இல்ல 6 மாசமா, 3 மாசமா, 1 வருஷமா அந்த மாரி ரொம்ப நாளாவே நான் இந்த மாரி தான் இருக்கேன். எனக்கு எப்பயுமே டயர்டா இருக்கு, ஃபீலா இருக்கு. எப்ப பாரு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கேன். கோவம் அதிகமா வருது. ரொம்ப நாளா நீங்க இத ஃபீல் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க கவனம் எடுத்துக்கணும். ஸ்லீப் நம்மளோட ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது. என்னால இதெல்லாம் நெனச்சு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு. எதையோ ஒண்ணு நெனச்சு கவலைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க. அதுக்கு நீங்க ஒரு முடிவ நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சிம்ப்டம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? சின்ன விஷயத்துக்கு ஓவர் ரியாக்ட் பண்றோம். ஓகேவா? சின்ன விஷயத்தா தான் இருக்கும். ஏன் ஓவர் ரியாக்ட் பண்றோம்னா, ஏதோ ஒரு பெரிய விஷயம் சால்வ் ஆகாம இருக்கு. அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. அத வந்து வேற எங்கேயும் காட்ட முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எரிஞ்சு விழுந்து ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா,
கண்டிப்பா அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட வெளிப்பாடு தான். ஓகே. கன்சிஸ்டன்ட்டாங்கிறத விட, எப்பயுமே நான் ஏதோ ஒரு கவலையில இருக்கேன். ஆனா என்னன்னே தெரியல அப்டின்னா, கண்டிப்பா நம்மளோட பழைய ஸ்ட்ரெஸ் வந்து பழைய ஸ்ட்ரெஸ் இல்ல. ஸ்ட்ரெஸ் நமக்குள்ள இருக்கு. நீங்க வந்து அத வெளியேத்தல அப்டின்னு மீனிங். ஓகேவா? எல்லா ஒரு சின்ன சின்ன சிச்சுவேஷனையுமே ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இத வந்து எப்டி ஆனா வந்து உங்ககிட்ட திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஹேண்டில் பண்ற விதம். ஒரு சின்ன கான்வர்சேஷனா தான் இருக்கும். அத ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். நீங்களே தேவையில்லாம பேசி அத பெருசு பண்றீங்க. ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியாம தடுமாறுறீங்க அப்படின்னா, இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உங்க கூட உட்கார்ந்து, நான் எதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படிங்கிறத நீங்க ஒரு மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதுல யாருக்காச்சும் ஒரு சிம்ப்டமாச்சும் இருக்கு அப்படின்னா, தம்ஸ் அப் குடுங்க. எந்த சிம்ப்டம்ஸுமே இல்லன்னா, ஹார்ட் குடுங்க. எனக்கு இந்த சிம்ப்டம்ஸ்லாம் இல்ல தப்பிச்சுட்டேன். ஒரு சிம்ப்டமாச்சும் இருக்கும். ஏன்? ஸ்ட்ரெஸ் வந்து நார்மல். எல்லாருக்குமே புதுசா ஒரு விஷயத்த பார்க்குறப்ப, ஸ்ட்ரெஸ் வர்றது நார்மல். நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். ஓகேவா? அதனால நீங்க எனக்கு மட்டும் தான் நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறோமோ, அப்ப அது நம்மள விட்டு போயிரும். எல்லா சிச்சுவேஷனையும் நீங்களும் நார்மலா ஹேண்டில் பண்ண பழகிக்குவீங்க. கிளியர்? ஏன் இது நம்ம பண்றோம் அப்டின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான்டா பிரச்சனை அப்டின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? பெட்டரா மேனேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. இதுதான் தெரியல, இதான் காரணம்னு தெரியாத வரைக்கும் தான் நமக்கு வந்து அது பிரச்சனையா தெரியும். பட் இதுதான் ரீசன், இதுதான் என்ன ட்ரிகர் பண்ணுது அப்டின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அவேர் ஆயிருவீங்க. அத ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவீங்க. ஓகே. சொல்யூஷனுக்கு போலாமா? ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம எப்படி ஒரு பேலன்ஸ்டா எப்படி நம்ம அந்த சிச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மள அறியாம தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த சிச்சுவேஷன் இல்ல எந்த பிரச்சனை உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவா இருக்கணும். எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால தான். இல்ல எதுல வேணாலுமே ரிலேஷன்ஷிப்னாலுமே அது ஜென்ரலா இருக்கு. இப்ப இவங்க வந்து இத பத்தி பேசினா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு நீங்க ரொம்ப பர்ட்டிகுலரா அத பத்தி அவேர்னஸோட இருக்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? அவேர்னஸ். இப்ப மணின்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல கிடைக்க போற மணிய பத்தி நீங்க கவலைப்படுறீங்களா? இல்ல கரண்ட்டா நமக்கு குடுக்க வேண்டிய கடன்லாம் இன்னும் வரலையேன்னு நெனச்சு கவலைப்படுறீங்களா? என்ன பிரச்சனை? எது வந்து இத ட்ரிகர் பண்ணுது? உங்களோட எமோஷன ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற கரெக்ட்டான சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அவேர்னஸோட இருக்கணும். ஸ்டெப் நம்பர் 1 கிளியரா? எது அப்படிங்கிறது தெரியணும். இவங்க வந்து இந்த பேச்ச ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு கோவம் வருது. இது நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. அவேர்னஸ். எதனால நான் ஆகுறேன் அப்படிங்கிற அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிளியர்? செகண்ட் ஸ்டெப் அக்செப்டன்ஸ் அண்ட் அனலைஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க எப்பயுமே ஒரு சூழலையோ, இல்ல நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தையோ வந்து எதிர்த்து எதிர்த்து போராடக்கூடாது. அது எதிர்த்து எதிர்த்து போராடுனீங்கனாலே டயர்ட் ஆயிருவீங்க. அக்செப்ட் பண்ணுங்க. ஆமா, நான் இன்னைக்கு இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன். அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. என்ட்ட இந்த ஜாப் தான் இருக்கு. நான் இந்த வேலைக்கு தான் போறேன். எனக்கு இவ்ளோ தான் சேலரி. ஓகேவா? அக்செப்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஆமா எனக்கு ரிலேஷன்ஷிப். இவங்க தான் ஹஸ்பண்டா வந்துட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க தான் ஒய்ஃபா வந்துட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே? கிளியர்? ஃபர்ஸ்ட்டு அந்த சிச்சுவேஷன அக்செப்ட் பண்ணணும். நம்ம மனசார அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த நெனச்சு நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா? அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும். இல்ல என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னா, அத எப்படி சால்வ் பண்றதுன்னு நீங்க முடிவு பண்ணணும். இந்த விஷயம் புரிஞ்சுதா? அக்செப்ட் பண்ணிட்டு இது வந்து என் கண்ட்ரோல்லயே இல்ல அப்டின்னா, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இல்ல இதுல நான் ஏதாச்சும் பண்ணலாம். பெட்டரா நான் இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணலாம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாம். இல்ல இந்த மணி ப்ராப்ளம் இப்ப இருக்கு அப்டின்னா, ஓகே நான் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன்னா, என்னால சமாளிச்சுக்க முடியும். இல்ல வேற ஏதாச்சும் இன்கம் கிரியேட் பண்ண முடியும். அப்டின்னு சொல்லிட்டு கரண்ட் சிச்சுவேஷன எதிர்த்து போராடாதீங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்? அப்டிங்கிறத பத்தி திங்க் பண்ணணும். கிளியர்? அதுக்கு தான். சேஞ்ச் யுவர் தாட். நெகட்டிவா நம்ம திங்க் பண்றோம் அப்டின்னா, அத வந்து பாசிட்டிவா மாத்தணும். அத விட முக்கியம் என்னது? ரியலிஸ்டிக்கா இருக்கணும். பாசிட்டிவா திங்க் பண்றேன்னு சொல்லிட்டு, நான் இன்னையோட எல்லாமே எனக்கு முடிஞ்சிரும். நான் இப்ப வந்து இப்டி இருக்கேன். நாளைக்கே வந்து இப்டி ஆயிருவேன், அப்டி ஆயிருவேன்னு சொல்லிட்டு ஓவர் அன்ரியலிஸ்டிக்கா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாலயே அத வந்து ஏத்துக்க முடியாது. நானே வந்து இவ்வளோ தான் வாங்குறேன். நான் எப்படி வந்து கோடீஸ்வரன் ஆவேன்னு நெனைக்கும்போது எப்டி இருக்கு? அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு. கரெக்ட்டா? அப்ப அது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணும். உங்களால ஏத்துக்கொள்ள முடியறதா இருக்கணும். ஓகே நான் முயற்சி பண்ணுவேன். இன்னைக்கு நான் இப்டி இப்டி வேணாலும் இருக்கலாம். பட் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னா,
அவங்கனால முடியறது என்னாலயும் முடியும். நானும் சாதிச்சு காட்டுவேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ட சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதாவது உங்க மைண்ட் செட். நீங்க இப்ப என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க? நெகட்டிவா இருக்கீங்கன்னா, ஓகே ஆமா எனக்கு நெகட்டிவா தான் ஃபீல் ஆகுது. நான் பாசிட்டிவா மாறுவேன். நான் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னா, நான் நெனச்சத அடைஞ்சிருவேன். அப்படிங்கிற மாரி பாசிட்டிவா, ரியலிஸ்டிக்கா நீங்க வந்து உங்களோட எண்ணங்கள மாத்தணும். நெக்ஸ்ட் மைண்ட் அண்ட் பாடிய தான் அஃபெக்ட் பண்ணும்னு நம்ம பார்த்துட்டோம். மைண்டுக்கும், நம்மளோட மூச்சுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நீங்க எப்போ உங்களோட மூச்ச கவனிக்கிறீங்களோ, அப்போ உங்களோட எண்ணங்கள் நின்றும். ஓகேவா? இப்ப கூட நீங்க வந்து ஒரு 1 செகண்ட் உங்க பிரீத்த வந்து கவனிச்சு பாருங்களேன். மூச்சு எப்படி உள்ள போகுது, எப்படி வெளிய வருதுன்னு ஒரு 1 செகண்ட் கவனிச்சு பாருங்க. இங்க வந்து காலியா இருக்கும். யாரெல்லாம் அத ஃபீல் பண்ணீங்களோ ஹார்ட் குடுங்க. ஒரே 1 செகண்ட் உங்க மூச்சு உள்ள போறது, எப்படி வெளிய வருதுன்னு கவனிச்சு பாருங்க. இங்க டப்பா வந்து காலியா இருக்க மாரி ஃபீல் ஆகும். உங்கனால கவனிச்சுக்கிட்டே திங்க் பண்ண முடியாது. திங்க் பண்ணிட்டே மூச்சு விட முடியாது. ஓகேவா? ஸோ, எப்பலாம் ஓவர் திங்க் பண்றீங்க, எப்பலாம் வந்து நம்ம ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆக போறோம் அப்டின்னா, உடனே என்ன பண்ணணும்? பிரீத்த வந்து நீங்க புடிச்சுக்கணும். அதுதான் உங்க தாட்ட வந்து கையில புடிக்க முடியாது. பட் பிரீத் வந்து உங்க கிட்ட தான் இருக்கு. அத நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்டின்னா, உங்களோட பிரீத் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, அந்த திங்கிங் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த திங்கிங்க மாத்திர்லாம். மெடிடேஷன் உங்களுக்கு தெரியும்னா பண்ணுங்க. பிசிக்கல் மென்டல் ஹெல்த்த பாதிக்கும்னு சொன்னோம். பிசிக்கல். இப்ப அந்த இடத்த விட்டு நவுந்துரணும். இப்ப இங்க தான் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், இப்படிதான் இருக்கோம்னா, அங்கேயே உட்கார்ந்து அத அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு மூலையில இருக்கோம்னா, அதவே நெனச்சு நெனச்சு கவலைப்பட்டு அதே பிளேஸ்ல இருக்கக்கூடாது. அந்த பிளேஸ விட்டு டக்குன்னு நீங்க மாறிறணும். ஓகேவா? உங்களோட மைண்ட் அண்ட் பாடிய அந்த பொசிஷன்ல இருந்து மாத்திக்க ட்ரை பண்ணணும். இதான் ஸ்டெப் நம்பர் 4. 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு நமக்கு தானே ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்ப நம்ம கூட நம்ம கொஞ்சம் செல்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடிவு பண்ணணும். ஓகேவா? நம்ம நல்லா தூங்குறோமா? ஓகேவா? நம்மள நம்மளே கேர் பண்ணிக்கிறோமா? ஹெல்த்தியா சாப்பிடுறோமா? நம்ம வந்து ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல்ல தான் இருக்கோமா? நீங்க உங்கள கேர் பண்ணிக்கணும். இல்லன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். ஓகேவா? ஏன்? நமக்கு தானே பிரச்சனை. நமக்கு தானே எரிச்சல் வருது, டென்ஷன் வருது. மத்தவங்கள நம்ம திருத்த முடியாது. சுத்தி இருக்கிற சூழல மாத்த முடியாது. ஃபர்ஸ்ட்டு மாற வேண்டியது யாரு? நம்ம தான். நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா? நம்ம நல்ல மனநிலைமையோட இருக்கோமா? ஒழுங்கா தூங்குறோமா? சாப்பிடுறோமா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களோட ஹேபிட்ஸ்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே பார்ப்பீங்க. ஓகேவா? கிளியர்? ஸ்டெப் நம்பர் 5 இதுதான் வந்து சிம்பிளான 5 ஸ்டெப் சொல்யூஷன்ஸ். இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அவேர்னஸோட நீங்க வந்து ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து நீங்க பிக் பண்ணிருவீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வெளிய இருக்கிற சிச்சுவேஷன கண்ட்ரோல் பண்றதோ, உங்க கண்ட்ரோல்க்கு எடுத்துட்டு வரதோ நம்மளோட வேல கிடையாது. நம்ம எந்த சிச்சுவேஷன் நடந்தாலும் எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே நம்ம வந்து எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறோம்? எப்படி நம்ம அத ப்ராசஸ் பண்றோம்? ஈஸியா நம்மனால வந்து அத ஹேண்டில் பண்ண முடியுதா? ஒரு தடவ கஷ்டமா இருக்குன்னா, நெக்ஸ்ட் டைம் எல்லா தடவையும் இவங்கள பார்த்தாலே டென்ஷன் ஆகுது அப்டின்னா, ஒரு தடவ இவங்கள எப்படி ஹேண்டில் பண்றோம்? நெக்ஸ்ட் டைம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணா எப்படி இருந்திருக்கும்? அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ளேயே அவேர்னஸ் கொண்டு வரணும். கிளியர்? எல்லா சிச்சுவேஷனையும் கண்ட்ரோல் பண்றதோ, அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. ஓகேவா? அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்? இத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அப்படிங்கிறது மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கு. அத மட்டும் தான் நீங்க கவனம் செலுத்தணும். கிளியர்? ஆக்டிவிட்டிக்கு போலாமா? ரொம்ப ஃபாஸ்ட்டா போன மாரி இருக்கா? இதுவரைக்கும் எல்லாரும் கிளியரா? தம்ஸ் அப் இருக்கீங்களா? ஓகே. இப்ப பிராக்டிகலா நம்ம பண்ணலாம். நோட் பென் இருந்தா நோட் பென் எடுத்துக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு இப்போதைக்கு உங்க லைஃப்ல இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு நீங்க நினைக்கிறீங்களே, இத நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு, மன அழுத்தமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஒரே ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கோங்க. இல்ல அத எழுதிக்கோங்க. அத உங்க மைண்ட் முன்னாடி கொண்டு வந்துருங்க. எனக்கு இப்போதைக்கு ரிலேஷன்ஷிப் தான் பிரச்சனையா தெரியுது. இல்ல மணி ப்ராப்ளம் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் குடுக்குது அப்படின்னா, அது என்னது? அப்படின்னு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு தம்ஸ் அப் குடுங்க. எந்தெந்த சிச்சுவேஷன்? ஒரே ஒரு 1 எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிச்சுவேஷன நம்ம பிக் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, 4, 2, 6 இது வந்து ஒரு பிரீத்திங் டெக்னிக். 4, 2, 6 என்னன்னா, 4 செகண்ட் நீங்க உள்ள இழுத்துக்கணும் மூச்ச. 2 செகண்ட் ஹோல்டு பண்ணணும். கொஞ்ச நேரம் மூச்ச உள்ளயே வச்சிருக்கணும். மெதுவா 6 செகண்ட்ஸ்க்கு வெளிய விடணும். ஓகேவா? அத வந்து இப்போ ஒரு 1 மினிட் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணி முடிச்சுட்டு தம்ஸ் அப் குடுங்க. நான் கைட் பண்றேன். என் கூட சேர்ந்து பண்ணாலும் ஓகே. பிரீத் இன்,
ஹோல்ட், பிரீத் அவுட். எவ்வளோ ஸ்லோவா விட முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா விடணும். இது பேரு 4-2-6 டெக்னிக்ன்னு சொல்லுவோம். பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட், பிரீத் இன், ஹோல்ட், பிரீத் அவுட். ஓகே. சிச்சுவேஷன் என்னன்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரீத்தை நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம். ஏன்? பிரீத்தை உங்க கையில இருந்துச்சுன்னா, உங்களோட எண்ணங்கள் உங்க கையில இருக்கு. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தாட்ட ரீஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸா? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது உங்களோட மென்டல் பீஸ அஃபெக்ட் பண்ணுதா? பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, எந்த வகையில பாசிட்டிவ்? உங்களோட வளர்ச்சிக்கு இது ஹெல்ப் பண்ணுமா? இல்ல இது ஹெல்ப் பண்ணாதா? அப்படிங்கிறத முடிவு பண்ணி எழுதுங்க. தேவையில்லாம நான் கவலைப்படுறேனா? இல்ல இது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். இது தேவை தான். இத நான் ஒர்க் அவுட் பண்ணேன்னா, என்னால முன்னேற முடியும். அப்படின்னா இது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இல்ல தேவையே இல்லாம நான் இத சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, அது தேவையில்ல அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. உங்களோட ஃபியூச்சருக்கு இது ஹெல்ப் பண்ணுமா இந்த ஸ்ட்ரெஸ்? முடிவு பண்ணிட்டு தம்ஸ் அப் குடுங்க. ஓகே. ஓகே. பாசிட்டிவா இல்ல வந்து நமக்கு தேவையில்லாம நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகுறோமா? அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன நம்ம அவேர்னஸ் கொண்டு வரோம். ஓகேவா? இப்ப இது வந்து எந்த அளவுக்கு இப்ப உங்களுக்கு இருக்கு? ஹை தான் அதிகம். 5 இருக்கு அப்படின்னா ஹை. அந்த நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன் பத்தி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல. இதனால இப்படி ஆயிருமோ? எனக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குல்ல. அத நம்ம எப்படி பெட்டரா மாத்தலாம்? இப்ப எனக்கு மணி இல்லன்னு கவலையா இருக்குன்னா, ஓகே என்ட்ட இப்போதைக்கு இவ்வளோ வருமானம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணேன்னா, என் வருமானத்த இன்னும் ஒரு 3 மாசத்துல, 6 மாசத்துல என்னால அதிகப்படுத்த முடியும்னு நம்புறேன் அப்படின்னா, அதான் பெட்டர் சாய்ஸ். ஓகேவா? கவலைப்படுறது பேட் சாய்ஸ். பெட்டர் சாய்ஸ் என்னது? எப்படி நான் அத மாத்தலாம் அப்படிங்கிறது பெட்டர் சாய்ஸ். அதோட பெட்டர் சாய்ஸ் என்னன்னு எழுதுங்க. யோசிச்சு எழுதுங்க. இத நினைச்சு நான் கவலைப்படுறேன். இதுக்கு பதிலா பெட்டரா நான் என்ன பண்ணலாம்? கவலைப்படுறதுக்கு பதிலா பெட்டரா நான் என்ன பண்ணலாம்? யோசிங்க. யோசிச்சு எழுதுங்க. இப்ப ரிலேஷன்ஷிப் பத்தி எனக்கு கவலையா இருக்கு. பெட்டரா நான் என்ன பண்ணலாம்? அத எப்படி என்னால மாத்த முடியும்? என்னால இத ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். டைம் கம்மியா இருக்கு. அந்த மாரி இருந்துச்சுன்னா, ஒன் ஸ்டெப் அட் அ டைம். சின்ன முயற்சி. நான் பண்ணேன்னா மாத்திரலாம் அப்படின்னு நீங்க எழுதலாம். எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப். எழுதிட்டீங்களா? ஸோ, நம்ம வந்து என்ன பண்ணணும்? நம்மளோட ரெஸ்பான்ஸ எப்படி பண்றோம்? ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சு, ஒரு தடவ நம்ம ரியாக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரியாக்ட் பண்ணிருவோம்.
பட் நீங்க உட்கார்ந்து ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம், இத நம்ம எப்படி பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு, எப்பயுமே நீங்க 1 மினிட் உங்கள பத்தி நீங்க அனலைஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க பெட்டரா உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்ண கத்துப்பீங்க. ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் அது வந்து நார்மல் தான். டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ண தான் செய்வோம். நம்ம மனுஷங்க தானே. அடுத்த தடவ இத எப்படி பெட்டர் பண்ணலாம்? இந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்? இன்னும் ரொம்ப நல்ல நம்ம மெச்சூர்டா, இல்ல நம்ம ஒரு இந்த மாரி ஒரு பெர்சனா இருந்தா இந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்போம்னு நீங்க உங்க கிட்ட உட்கார்ந்து செல்ஃப் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? அப்பதான் நீங்க வந்து உங்களோட இதுக்குள்ள உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். இதெல்லாம் நம்ம ஏன் பண்றோம் அப்டின்னா, நம்மளோட நல்லதுக்காக. நம்ம ஒரு சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு நம்ம பழகிக்கிறதுக்காக, நம்ம ஹெல்த்துக்காக, மென்டல் பீஸ்க்காக, ஓகேவா? பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நம்ம காமா இருக்கணும். மென்டலா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கிளியர்? எல்லாருமே உங்க சிச்சுவேஷன பெட்டரா ஹேண்டில் பண்ண கத்துப்பீங்களா? இன்னையிலருந்து. ரெஸ்பான்ஸ் பண்ண கத்துப்பீங்களா? ஓகே. ஸோ, காம், கிளாரிட்டி, கான்ஃபிடன்ஸ். ஒரு சிச்சுவேஷன ஒரு அமைதியா எடுத்தோனே எடுத்தோம், கவுத்தோம், ஸ்ட்ரெஸ்ஸா, பதட்டமாயி, ஒரு கிளாரிட்டி இல்லாம பண்ணக்கூடாது. 1 மினிட் ஸ்டாப் பண்ணுங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஸ்டாப் பண்ணி ஒரு காமா, கிளாரிட்டியோட ஒரு பெர்சனா இருக்கீங்கன்னா, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்களோ, அந்த மாரி அந்த சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எடுத்தோனே நம்ம யாருமே டான் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி, அந்த நிலைமைக்கு வந்து எல்லா சிச்சுவேஷனும் நமக்கு வந்து நார்மலா இருக்கணும். இவ்வளதானே, இதுக்கு இதான்ப்பா, இப்படிதான்ப்பா நான் ரியாக்ட் பண்ணுவேன் அவ்வளோதான். ஓகேவா? அந்த மாரி ஒரு பெர்சனா நீங்க எல்லாருமே ஃபியூச்சர்ல இல்ல, நாளையில இருந்தே மாறி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க? கண்டிப்பா. நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஓகேவா? ஓகே. பார்த்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே ஏதாச்சும் டவுட் இருக்கா?